தைப்பூச விரதம் டே 9 பார்க்கலாமா? இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஒரு ஸ்பெஷலான லட்டு ஒன்று பண்ண போகிறேன். ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்து 1 கப் அளவுக்கு அவலை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து அது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. இதுக்கு 1/4 கப் அளவுக்கு நான் நிலக்கடலை சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வாசத்துக்காக ஒரு 3 ஏலக்காய் மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வறுத்து இதையும் ஆற வச்சுக்கலாம். இப்போ தனியாக ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க அவல் நல்லா ஆறுனதுக்கும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக பாதாம் முந்திரி மட்டும் நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட திராட்சை இருந்தால் சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து, இன்றைக்கி இனிப்புக்கு நாட்டு சக்கரை தான் நான் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா துருவின தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த சூடு இருக்கிறப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு அவல் லட்டு ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தி கூட.